காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது நேர்மை தவறாமல் ஓர் அதிசயமாக இந்த மண்ணில் வலம் வந்த அன்பிற்கினிய நண்பர் கலியமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று தன்னுடைய நாவன்மையால் மிகச்சிறந்த அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் பேருண்மைகளையும் எடுத்துரைத்து இளைய சமூகத்தை நெறிப்படுத்துவதையே ஒரு வேள்வியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த புத்தகம் குறித்து திறனாய்வு செய்ததற்காக நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கினிய காவல்துறை அதிகாரியாக மிகச்சிறப்பாக பணியாற்றி முடித்து இன்றைக்கு மிகச்சிறந்த கருத்தாளராக வலம் வரக்கூடிய கலியமூர்த்தி அவர்கள் சொல்லுகிற பொழுது 500 ரூபாய் நோட்டுக்கும் 500 மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விற்றுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே, இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்கப் போகிறது. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்பதற்கிணங்க அடக்கத்தின் சின்னமாக அமைதியின் உருவமாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் வாசத்திற்குரிய திரு ஜி.கே. வாசன் அவர்களே, தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தேனோ. இந்த பாரதியினுடைய அறச்சீற்றத்தோடு நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்ற வரிகளுக்கிணங்க தான் இருக்கின்ற காலத்திலேயே இந்த மாநிலத்திற்கு பயனுள்ள ஏதேனும் செய்துவிட்டு சாக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். உள்ளபடியே நான் வரும்போது பத்திரிகை துறை நண்பர் மிக மூத்த பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டார், உங்களுடைய தளம் வேறாயிற்றே, நீங்கள் உங்களுடைய நண்பர் தமிழருவி மணியனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்காகத்தான் செல்கின்றீர்களா என்று கேட்டார். நான் அவரிடம் ஒற்றை பதிலிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்ததை எல்லோருக்கும் சேர்த்து இங்கேயே சொல்லிவிடுகின்றேன். அவரும் இருக்கின்றார். ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அரசுமுறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு சென்றார். மஸ்கட் மன்னன் விமான நிலையத்திற்கு வந்து அவரை ஆறத் தழுவி அழைத்து சென்றான். அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட நீங்கள் வரவில்லையே, இது புரோட்டோகால் இல்லையே, ஏன் நீங்கள் இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா வரும்போது நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அவர்கள் என்னுடைய ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தை வைத்துக் கொண்டுதான் நான் 27 ஆண்டுகளாக மஸ்கட் நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு ஜனாதிபதியை அழைப்பதற்கு நான் மன்னனாக வரவில்லை, என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு மாணவனாக வந்திருக்கின்றேன் என்று கூறினார். அவருடைய புத்தகங்கள் அத்துணையும் படித்து அவருடைய பேச்சுக்கள் அத்துணையும் கேட்டு மேடை ஏறியவர்களிலே முன்னாள் காவல்துறை உயரதிகாரியான நானும் ஒருவன். அப்படி மாணவனாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். ஒரு மிரட்ட வைக்கும் நேர்மைக்கு சொந்தக்காரர், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமில்லாத செயல்பாட்டிற்கு சொந்தக்காரர். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது ஆரம்பித்த அந்த நட்பு இன்று வரை தொடர்கிறது. சொல்லப்போனால் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது கூட இல்லை.
அவர் கூப்பிட்டால் இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து பேசுவதற்கு இங்கு எத்தனையோ பேர். ஆனால் ஒவ்வொரு புத்தகத்தை வெளியிடும் போதும் நண்பர் கணேசன் முதலில் என்னை தொடர்பு கொள்வார். பிறகு நண்பர் தமிழருவி மணியன் அவர்கள் பேசுவார். நீங்கள் தான் இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய வேண்டும் என்று. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவர் இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விளைகின்றேன். If you would not be forgotten as soon as you are dead and rotten, either you do things worth writing or write things worth thy reading. இது பெஞ்சமின் பிராங்க்லினுடைய வார்த்தைகள். இதுக்கு என்ன பொருள்னா, நீ இறந்து போனவுடன் மறந்து போகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மக்கள் எழுதுவதற்கு ஏதுவாக எதையேனும் செய்துவிட்டு செத்துப்போ, அல்லது படிப்பதற்கு ஏதுவாக எதையேனும் எழுதிவிட்டு செத்துப்போ. இதை குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? இது இரண்டையும் திறம்பட செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களில் அவர் ஒருவர். நல்லதையும் செய்து நல்லதையும் எழுதுகின்றார். அடிமனற்றினுடைய சுவடுகளில் ஆரம்பித்து எங்கே போகிறோம் நாம் வழியாக இந்த புத்தகமான ஒரு வழிபாக்கனினுடைய வாழ்க்கை பயணம் வரைக்கும் நான் படித்தவன். பல மேடைகளிலே பேசுவதற்காக படிப்பவன். அத்துணையிலும் நான் தெரிந்து கொண்டதை மட்டுமே அவருடைய புத்தகங்கள், இந்த புத்தகம் மட்டுமல்ல, அத்துணை புத்தகங்களிலும் நான் படித்ததை மட்டுமே இந்த புத்தகத்தின் திறனாய்வுக்காக எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 30 மணித்துளிகளிலே உங்களிடம் நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நான் காவல்துறை அதிகாரி. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். உங்களுக்கு கவலை வேண்டாம், அரசியல்வாதி அல்ல. அதனால் இந்த இடத்திலே நான் உள்ளபடி உள்ளதை அப்படியே பேச விரும்புகின்றேன். முதலாவதாக தாயை பற்றி எழுதியிருக்கின்றார். அதை சகோதரி அவர்களும் பேசினார். இருந்தாலும் வந்தவர்களுக்கு ஒரு செய்தி வேண்டும், டேக் ஹோம் மெசேஜ் என்பார்கள். அவர் தாயை பற்றி ஈரோட்டிலே பேசியதை கேட்டு கண்ணீர் விடாதவர்கள் இல்லை. அதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. அவருடைய தாய் பட்டம்மாளை பற்றி எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய உன்னதமான ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும் இல்லை. அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த தாய் தந்தையரனுடைய பெருமையை உணர்ந்து கொண்டால் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம் என்று எழுதியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, பூமிக்குள் இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். அதோடு மட்டுமல்ல, கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்ப்பவள் தானே தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. இவர் ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் படுகின்றார் என்பதை பேசியதை கேட்டு அத்துணை பேரும் கண்ணீர் விட்டு கலங்கியபடி உட்கார்ந்திருந்தார்கள். அதில் அவர் குறிப்பிட்டதை அப்படியே இந்த அவைக்காக சொல்லுகின்றேன். சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் கோடிக்கணக்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மனைவி மறிக்கின்றாள், கவலைப்படவில்லை. மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. தாய் மறிக்கின்றாள். தாயே, இந்த உயிர் நீ போட்ட பிச்சை. பட்டினத்தார் சொல்லுகிறார், உனக்கு ஈமக்கடன் முடிக்காமல் இந்த பட்டினத்தான் பூம்புகார் நகரை விட்டு சத்தியமாக போக மாட்டான், இது உறுதி என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே வாழ்ந்து பிச்சை எடுத்து உண்டு தன் தாய் இறந்த செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை கிளத்தி ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே
பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளைதந்து வளர்த்தெடுத்து தாளாமல் அந்தி பகலாய் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். இதோட சொல்லி முடிக்கலங்க. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பேசிவிட்டு நண்பர்களே, இந்த தாய் பாடலை பற்றி எவனாவது கேட்டால் தாயை புறந்தள்ள மாட்டான் என்று முடித்தார். இதை ஏன் இப்ப இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு தாய் மீது ஒரு மனிதன் தடையிலா பற்றை வைத்திருந்தார் என்றால் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. தந்தை முருகேசன் சகோதரி கூறியதைப் போல, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும் என்பதையும், அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பதையும், ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்பதையும், ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது என்பதையும், உழைப்பின் வாரா உருபெறும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கையில்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை அத்துணையும் என் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறார். அதோடு மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு தந்தை காலத்தின் கோலம் காரணமாக 10 ஆண்டுகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஒரு தந்தையை காப்பாற்றி, தந்தை இறக்கும் போது வந்தவர்கள் 10 பேர் என்று சர்வசாதாரணமாக சொல்லுகிறார். சும்மா ஒப்புக்கு வந்துட்டு அழுதுட்டு போறவங்களெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, எல்லாரையும் நான் அழைக்கலைன்னு. அந்த இடத்தை நான் படிக்கும்போது எனக்கு உணர்ந்த ஒன்று, திருமூலர் சொல்லுவார், ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. இலை போட்டு சாப்பிடுவான். இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு கூப்பிடலைங்கிறார். எத்துணை பெரிய தெளிவு இருந்தால் ஒரு மனிதனுக்கு அத்துணை பெரிய மனதைரியம் வரும். உள்ளபடியே தனி வாழ்க்கையில் ஒரு மனிதனை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன். தன்னுடைய காதலை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். காதலினால் மானுடர்க்கு கலவி தீரும், கலவியிலே மானுடரின் கவலை தீரும், ஆதலினால் காதல் செய்வீர் மானுடரே, அது ஒன்றோ உலகத்தின் தலைமை இன்பம் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்ன, பாரதியினுடைய சாரதி அல்லவா இவர், அதை தைரியமாக சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னார்களே. கண்ணதாசனுடைய வாரிசு, பழக்க வழக்கத்திலே அல்ல கவிதையிலே. அந்த இடத்திலே நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு கையிலே மதுவும் ஒரு கையிலே மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் இறைவன் ஏன் என்று என்னை கேட்பான் என்று தைரியமாக சொன்ன மாபெரும் கவிஞர். அதனால் அவருடைய சாரதி என்பதனால் இவரும் தன்னுடைய காதலை சொல்லி இருக்கின்றார். உயிர்காதல் என்பது உள்ளத்தில் உள்ளது, உடலுக்கு அங்கே வேலை இல்லை. கவிதை எழுதுறார் பாருங்க, எண்ணத்தில் இருவரும் என்றென்றும் வாழலாம், எழுதும் போதே உடலுக்கு அங்க வேலை இல்லை, எண்ணத்தில் வாழலாம். காதல் ஜெயிக்குமாங்க? நினைச்சு பாருங்க. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிதுகள் பாரதி. இவர் கேட்கறதே, இந்த காதல் தோற்றுவிட்டால், அது திருமணத்தில் முடிந்து விட்டால் காதல் தோற்று போய்விடக் கூடாது என்பதால் இன்னும் அந்த காதலை கட்டி காத்து மனதிலே வைத்து எழுதியிருக்கின்றார் என்றால், காதலின் மீது எப்படி ஒரு பற்று பெற்றவராக இருப்பார் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். ஆசிரியரை பற்றி குறிப்பிட்டதாக சொன்னார் சகோதரி அவர்கள்.
இந்த இடத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்ட், உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர். அவனிடம் சென்று கேட்டார்கள், எப்படியடா உன்னால் முடிந்தது உலகத்தை ஜெயிப்பதற்கு? அவன் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். இன்று வரை அந்த ஆசிரியர் குருசாமியை மனதிலே தாங்கி, கர்ணன் கூட கவச குண்டலம் இல்லாமல் கடைசி நேரத்தில் கண்ணனுடைய சோதனையினால் காட்சி அளித்தான். ஆசிரியர் குருசாமி கையிலே பிரம்பில்லாமல் நான் பார்த்ததே இல்லை. எதற்காக அதை சொல்லுகின்றார் என்றால், பிள்ளைகளை கண்டித்தால், அவர் ஒரு ஆசிரியர், பின்னால் வருகிறேன் அதற்கு. ஒரு ஆசிரியர் பிள்ளையை கண்டித்தால் எல்லோரும் போர்க்குரல் எழுப்புகிறீர்களே, ஆசிரியர் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக வரலாற்றிலே இல்லை. ஆசிரியர்களால் கண்டிக்கப்படவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் பிற்காலத்திலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு அந்த அவையிலே அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தியாகவே அவர் மூலமாக நான் சொல்லுகிறேன். தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியருடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், மாணவர்கள் இதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். இது இந்த இடத்திலே நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் கையிலே இருக்கும்போது, எதிர்கால உலகம் வகுப்பறைகளிலே தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுகிறோம் அல்லவா? தேசத்தின் எதிர்காலம் வகுப்பறைகளிலே தீர்மானிக்கப்படுகிறது என்றால், அதை வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் கையிலே இருந்தால், ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்றால் எப்படி அந்த நாடு உருப்படும் என்பதற்காகவே இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து மனைவி. இந்த இடத்திலே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றன. இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. வள்ளுவன். உடம்புக்கு உயிருக்கு உள்ள நட்புடா கணவனுக்கு மனைவிக்கு உள்ள நட்பு. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டான். ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிது, இனியவை 40. ஏன் அப்படி சொல்றேன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராத உலகத்திலே எந்த குடும்பமும் இல்லை. பிரச்சனைகள் வரும்போது கடைசி வார்த்தை உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால், வார்த்தைகளினால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள் என்ற நிலைதானே நீடிக்கும். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல. அவர் எழுதுகிறார், மனைவியினுடைய ஒரு மிகப்பெரிய தேவதை. உண்மையிலே அந்த மாதரசியாரை நினைத்து நான் படிக்கும்போது நினைத்தேன், ஒரு நேரத்திலே குழந்தை பெரியவளாகும் போது பட்டுப்புடவை வாங்குவதற்கு காசு இல்லை. நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கையை. ஆசிரியர் தொழிலை விட்டு அரசியலுக்கு வருகிறார். அரசியலிலே சேர்ந்த ஆயிரக்கணக்கான பதவிகளை எப்படி பிடிக்கலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே ஆசிரியர் பதவியை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகின்றார். தன் பிள்ளைகளை அரசு பள்ளியிலே படிக்க வைக்கின்றார். எத்தனை பேர் செய்வார்கள்? ஒரு நேரத்திலே அந்த தாய் ஒரு ஏழை குழந்தையினுடைய திருமணத்திற்காக தான் கழுத்திலே அணிந்திருந்த 10 பவுன் நகையை கலட்டி அப்படியே கொடுக்கின்றார். இதை படிக்கும்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? ஆற்று பெருக்கற்ற அடிசுடு மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும். அவ்வாறுனா அவ்வாறுன்னு அர்த்தம். நல்லவர்கள் நல்குடி பிறந்தவர்கள் நல்கூர்ந்தார் ஆனாலும் ஏற்றவர்க்கு இல்லை என மாட்டார் இசைந்து. நல்லதொரு குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் ஆற்றிலே தண்ணீர் இல்லாவிட்டால் கூட ஊற்றினை நோண்டினால் தண்ணீர் வருவதைப் போல தன்னிடம் இல்லாத நேரத்தில் கூட ஒரு பெண்ணினுடைய திருமணத்திற்கு இருக்கின்ற நகையை கலட்டி அப்படியே போட்டார் என்றால் எப்படிப்பட்ட மனைவி இவருக்கு வைத்திருக்கின்றார் என்று இறைவன் கொடுத்த வரமா இல்லையா? யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது ஒரு குறுந்தொகை பாட்டு. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரங்கல்ல, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டதே இல்லை.
நீனும் நானும் பேசிக்கிட்டதே இல்லை, ஒரே ராத்திரியில் கல்யாணம் பண்ணி 1000 காலத்து பயிர்னு வச்சுட்டான். இந்த திருமணம் என்பது எப்படிப்பட்டது என்றால் நண்பர்களே, அவர் திருமணத்தை பற்றி கூறும்போது நான் இதை உங்களிடம் சொல்ல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா தண்ணியும் செம்மண்ணும் சேர்ந்து சிகப்பா ஓடும் இல்லையா, அதிலிருந்து மண்ணையும் தண்ணியும் பிரிக்க முடியாது இல்லையா, அது மாதிரி பிரிக்க முடியாததுரா கணவன் மனைவி உறவு என்பதை அவருடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றார். அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காற்றுள் துடியடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர். இது ஒரு கலித்தொகை பாட்டு. பிடின்னா பெண் யானை, களிர்னா ஆண் யானை. ஒரு கோடை காலத்திலே 2 யானைகள் உயிர் போகின்ற வெயிலிலே அடி சுடும், யானையினுடைய காலை சுடுதான், அப்படி ஓடுது தண்ணி இல்லாம. ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, 2 யானையும் துதிக்க வைக்குது, தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும் இருக்கின்ற காரணத்தினால் இறுதியாக பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு, பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த தண்ணீரைத்தான் ஆண் யானை குடித்தது. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் பாரதிதாசனுடைய பாட்டை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். நான் முழு பாடலையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், விதைத்திட்டேன் அவள் நெஞ்சில் என்றனை, நேற்றா இல்லை இளமை என்பது என்றைக்கோ அன்றைக்கே, கதையாகி கனவாகி போகும் நடந்தவையெல்லாம், ஆனால் அந்த முதியோளே வாழுகின்றால் முக்காலமும் என் நெஞ்சில், புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதிமுகம் அல்ல கண்கள் குழிகள் வரல் நிலம், ஆனால் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே. மனைவி உயிரோடு இருக்கிறாங்கிற ஒன்று தாண்டாங்கிறான். கண்ணதாசன் சொல்லுவார், தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. இந்த இடத்துல இதை இத்தனையும் நான் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு காரணம், ஒரு நாள் இரவு திடீரென்று நெஞ்சு வலியால் துடிக்கின்றார் அவருடைய மனைவி. என்ன செய்வதென்று புரியாத சூழலிலே நண்பர்களே, அவசரமாக இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் அவரிடம் போகின்றார்கள். அவர் ஒரு மருத்துவரை குறிப்பிடுகிறார். அந்த மருத்துவரிடம் போகின்றார்கள். இதய அறுவை சிகிச்சை உடனே செய்தாக வேண்டும். சிவ கடாட்சம் என்ற மருத்துவர் முருகன் என்ற செந்தில் முருகன் என்ற மற்றொரு மருத்துவரிடம் அனுப்புகின்றார். இருவரும் சேர்ந்து இதய அறுவை சிகிச்சை அப்போலோ மருத்துவமனையில் உள்ள கிரி என்ற மருத்துவரிடம் தான் செய்ய வேண்டும் என்று உடனே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடக்கின்றது. 10 பைசா கையில் காசு இல்லை. கேட்டால் உதவுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர். அரசியலிலே ஒரு மனிதர் எப்படி வாழ்கின்றார் என்பதை மற்ற அரசியல் கட்சியிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். 1 பைசா இல்லை, கேட்காமலே உதவ முன் வருகிறார்கள். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு ஜி.கே. வாசன் அவர்களும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும். அவசரப்பட்டு கைதட்டுறீங்களே, அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கைதட்டுங்க. அதுக்கு பிறகு திரு வைகோ அவர்களும் திரு நடிகர் சிவகுமார், இன்று காலையில் தான் அவரோடு ஒரு நிகழ்ச்சி, திரு நடிகர் சிவகுமார் அவர்களும் ஓடி வந்து உதவிக்கு வருகின்றார்கள். அத்துணையும் மறுத்துவிட்டு நண்பர்களே, ஒரே ஒரு வீட்டை, தன் மகன் வைத்திருந்த வீட்டை விலை பேசி விற்றுவிட்டு அந்த மாதரசியாருக்கு மருத்துவமனையிலே மருத்துவம் பார்க்கின்றார். வந்து 24 மணி நேரத்திலே மூச்சு திணறல் ஏற்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இரவு முழுவதும் விழித்திருந்து காலையிலே சிவகடாட்சம் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவரை தொடர்பு கொள்கின்றார். செல்ஸ் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. முருகன் அவர்களை தொடர்பு கொள்கின்றார், கிடைக்கல. கையேற நிலையிலே ஒரு மனிதன் கடவுளிடம் சென்று, கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பதற்கு இது ஒரு உதாரணமாகவே நான் பார்க்கின்றேன், கொதித்தழுகின்றார். இத்துணை ஆண்டுகள் சத்தியம் தவறாமல் வாழ்ந்த எனக்கு நீ கொடுக்கின்ற பரிசா இது என்று கலங்கி கதறிவிட்டு காலிங் பெல் அடிச்சோன்னு கதவை திறக்கிறாரு. டாக்டர் சிவ கடாட்சம் அவர்களும் அவருடைய மனைவி சாந்தகுமாரி அவர்களும் கையில் பழக்கூடையோடு வாசலில் நிற்கின்றார்கள். அதிர்ந்து போன இவர் இது எப்படி என்று கேட்க, அவர்கள் இருவரும் திருமணத்திற்கு கோவிலுக்கு சென்றதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க. டாக்டரோட மனைவி சாந்தகுமாரி அம்மா சொல்கிறாங்க, போய் மனைவியும் பார்த்துட்டு போகலான்ட்டு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமேங்கிறாரு. இல்லை பார்த்துட்டு போகலான்ட்டு.
கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்ற மாதிரி நேராக வந்து நின்று அவரு கார்லேயே அம்மையாரை அழைத்து கொண்டு போய் ஆக்சிஜன் பற்றாத குறையை உடனடியாக சிகிச்சை அளித்ததினால் அந்த மாதரசி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் ஒரு மனிதன் எப்படி இப்படி வாழ முடியும்? நான் காவல்துறையிலே நேர்மையான அதிகாரியாக நேர்மையான மனிதர்களை பார்த்து வியப்பவன். இது என்னை மிரட்டுகிறது, இவருடைய நேர்மை. அதுதான் சத்தியமான உண்மை. இந்த இடத்திலே இவருடைய அத்துணை புத்தகங்களையும் படித்த நான் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. நான் அதை பேச மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அவர் புத்தகங்களிலே படித்த அவருடைய ஆதங்கத்தை மட்டுமே நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி. இதுவரை கண்டறிந்த ஆட்சி முறைகளிலேயே நண்பர்களே, சர்வாதிகார ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி என்று மிக குறைந்த தீமையுடையது இந்த மக்களாட்சி என்றுதான் இதை நாம் ஒத்துக்கொண்டோம். 72 ஆண்டுகளை கடந்து விட்டோம். சுதந்திரத்தை பெற்று நாம் விரும்பிய தேசம் வசப்பட்டதா என்றால் இன்னும் இல்லை. 30 கோடி மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இந்த இடத்திலே இந்த மக்களாட்சி தத்துவத்தினுடைய மிகப்பெரிய பலமே மக்களாட்சியினுடைய வெற்றியும் நன்மையும் மிகப்பெரிய அந்த வாக்குரிமையே. அதனுடைய தோல்வியும் தீமையும் அந்த மிகப்பெரிய வாக்குரிமையே. ஒரு மனிதன் வாக்குரிமையை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை வைத்து மட்டுமே இந்த மக்களாட்சி வெற்றியடைந்த ஆட்சியா அல்லது தோல்வியடைகின்ற ஆட்சியா என்பதை நாம் நிரூபணம் செய்து கொள்ள முடியும். என்றைக்கு 500 ரூபாய் நோட்டுக்கும் ஒரு பாட்டில் சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் இந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை பலம் வாய்ந்த யானையினுடைய துதிக்கையை பிச்சை பாத்திரமாக மாற்றிய யானை பாகனை போல் என்று நம்முடைய மக்கள் இப்படி மாறினார்களோ அன்றே ஜனநாயகம் செத்து போய்விட்டதாக 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்தவனாக நான் கூறுகின்றேன். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆட்சியை நம்மிடம் அட்சய பாத்திரமாகத்தான் ஒப்படைத்தார்கள். இன்று நம் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். இதை ஏன் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த இடத்திலே நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்ய வந்தவர்கள் கூட ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். புரியும் என்று நினைக்கின்றேன். முந்தைய தலைவர்கள் இந்தியாவின் சொத்தாக இருந்தார்கள். இன்றைய தலைவர்களிலே பல பேர் இந்தியாவை சொத்தாக்க நினைக்கின்றார்கள். மறுக்க முடியுமா? முந்தைய தலைவர்கள் தன்னை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். இன்றைய தலைவர்களில் பல பேர் இந்த மண்ணை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றார்கள். தொண்டு செய்கின்ற களமாக பார்க்கப்பட்ட அரசியலை வளம் கொளிக்கின்ற தொழிலாக மாற்றிவிட்டார்கள். யாரும் மறுக்க முடியாது. இது அத்தனை பேரும் அறிந்த ரகசியம். அவ்வளவுதானே. நாற்காலியை கைப்பற்றுவதற்கும் நாற்காலியை காப்பாற்றுவதற்கும் 24 மணி நேரமும் சிந்திக்கின்றார்களே ஒழிய நாட்டு மக்கள் நலனை பற்றி கிஞ்சித்தேனும் சிந்தித்தார்களா என்றால் இல்லை. எந்த கட்சியையோ எந்த குறிப்பிட்ட தலைவரையோ பற்றி பேசாமல் பொதுவாக நான் உங்களுடைய உணர்வுகளை, மக்கள் பேசுவதை இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள். லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், கணக்கு மீறி தின்றதாலே கனத்த ஆடு சாயுது, அதை கண்ட பின்னும் மந்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேயுது. ஒரு கவிஞன் எழுதுகிறான். நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய மக்கள் அதிபுத்திசாலிகள். கொள்கைக்காக கோவணத்தை இழந்து நின்றால் கோமாளிகள் என்று கல்லால் அடிப்பார்கள். கொள்கையே இழந்து நிற்கும் கோமாளிகளை மந்திரிகளாக்குவார்கள். அரசியலிலே சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். இந்த பல அரசியல்வாதிகள் சகுனியை தோற்கடித்து விட்டார்கள். எப்படி தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே அரசியல் பிரச்சனை வந்தபோது அரசியலிலே சூதாட்டத்தை அறிமுகப்படுத்தியவன் சகுனி. போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல்வாதிகள் அரசியலையே சூதாட்டமாக்கி விட்டார்கள். எவ்வளவு கனத்த இதயத்தோடு இதை நான் உங்களிடம் பதிவு செய்கின்றேன் தெரியுமா நண்பர்களே? தயவு செய்து இந்த இடத்திலே இதனுடைய நோக்கம் என்ன,
இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, அவருடைய சொந்த வாழ்க்கை என்ன. நான் இறக்கும்போது 8 பேர் இருந்தால் போதும் என்று எழுதுகிறார். இதை சொல்லி முடிக்கின்றேன். நீங்கள் இறக்கும்போது எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது முக்கியம் அல்ல. நீர் குமிழி போன்றதடா வாழும் காலம், நீதியொன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம். உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிரிறங்கும் போதில் இதை கொண்டு சென்றார். நிலமென்றால் 6 அடிதான், அதற்கு மேலே நெருப்பில் இட்டால் சாம்பல் அன்றி மீதம் ஏதோ. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான். அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான்? இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா என்றெல்லாம் தெரிந்த காரணத்தினால் நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள். Who will cry when you die என்ற புத்தகத்திலே ராபின் சர்மா அழகாக சொல்லுவான். நீ இறக்கும் போது உனக்காக யார் அழுவார்கள்? When you were born, you cried, others rejoiced. Live your life in such a way, when you die, you rejoice, while the rest of the world cries. நீ பிறக்கும் போது அழுது கொண்டே பிறக்கின்றோம் நாம், மக்கள் எல்லாம் சிரிக்கின்றார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இறக்கும் போது நல்ல வேலை போனாயான்னு சொல்லாம அத்துணை பேரும் அழ வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய சராம்சம் என்று சொல்லுகின்றான். Truly, truly, I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. ஒரு விளைந்த கோதுமை மணியானது தனியாக இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அது விதையாக விழுந்தால் விருட்சமாக வளரும். நீங்கள் விதையாக தமிழின் மூலமாக விழுந்து கொண்டே இருக்கின்றீர்கள், அது விருட்சமாக வளரும். கண்ணதாசன் கூறியதைப் போல, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொன்னானே, எந்த நிலையிலும் உங்களுக்கு மரணம் இல்லை. என்னை தேர்ந்தெடுத்த இந்த இடத்திலே நீங்கள் பேச அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றியையும், தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை பேசுவதை கேட்ட இந்த மக்களுக்கு அமைதியும் இந்த அவையிலே எனக்கு கிடைத்த பரிசாக கருதி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கலியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.